அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆரோக்கிய பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஏலக்காயுடைய நன்மைகளை பற்றி தாங்க. ஏலக்காய் நம்ம குறிப்பிட்ட சில சமையலுக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஏலக்காயை பார்த்திங்க அப்படின்னா தினமும் பாலில் நம்ம கலந்து குடிக்கிறதோ இல்லை டீ போட்டு குடிக்கிறதோ பார்த்திங்கன்னா மிகுந்த நறுமணத்தை ஏற்படுத்துவதோடு ஒரு நல்ல சுவையும் நமக்கு அது ஏற்படுத்தும் அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஏலக்காயில் மிகுந்த நன்மைகள் நிறைஞ்சிருக்கிறது. ஏலக்காயில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, ஏலக்காயை நாம் என்ன மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றியும் இன்னைக்கு வீடியோவில் நாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏலக்காய் அப்படிங்கிறது ஒரு மிகுந்த சுவை கொண்ட ஒரு நறுமணமான பொருள் அப்படின்னு சொல்லலாம். அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அப்படிங்கிறது அலாதியாகவே இருக்கின்றதுங்க. அதிலும் தினமும் இரவு உணவுக்கு பிறகு தங்களுடைய வழக்கத்தில் ஒரு ஏலக்காய் சாப்பிடுவதை வழக்கத்தில் வச்சுக்கோங்க. உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை பார்த்திங்கன்னா வெளியேற்ற இவை உதவி செய்யுது. வாய் துர்நாற்றம் முதல் செரிமானம் வரைக்கும் உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இந்த ஏலக்காய் சரி செய்கிறதுங்க. உடலை டிக்டாக் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இரவு உணவுக்கு பிறகு ஒரு ஏலக்காயை சேர்த்து வருவது அற்புதமான நன்மைகளை அளிக்கும் அப்படின்னு நான் சொல்லணும். ஏலக்காயில் 2 வகைகள் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா பச்சை ஏலக்காய் அப்படிங்கிறது பொதுவான வகை. இது சிறியதாகவும் வெளிர் பச்சை நிறத்திலையும் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கருப்பு ஏலக்காய் பெரியதாகவும் அடர் பழுப்பு நிறத்திலையும் இருக்கும். ஏலக்காயில் இருக்கக்கூடிய பைட்டோ கெமிக்கல்ஸ் உடலுக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஏலக்காய் இதய ஆரோக்கியம் மற்றும் வாய் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. ஏலக்காயை அப்படியே சாப்பிடலாம், இல்லைன்னா பொடியாகவோ எண்ணெயாகவோ அல்லது மாத்திரை வடிவத்திலையும் கிடைக்குது. இரவு உணவுக்கு பிறகு ஏலக்காய் மென்று சாப்பிடுவதன் நன்மைகள் நமக்கு அதீத நன்மைகள் அப்படின்னே கூட சொல்லலாம். அதிலும் உடல் எடையை குறைக்க முயற்சிக்கும் போது வளர்சிதை மாற்றம் சீராகவே இருக்க இந்த ஏலக்காய் பயன்படுது. உடலில் இருக்கக்கூடிய கலோரிகள் எரிக்கப்பட்டு ஜீரணம் நன்றாக நடந்தால் உடல் உணவில் இருக்கக்கூடிய சத்துக்களை உறிஞ்சி செரிமானத்தை சீராக்கும். கலோரிகள் எரிக்கப்பட்டு ஜீரணம் நன்றாகவே நடக்கும். இதனால் உடலில் கொழுப்பு சேராமல் உடல் எடை குறையும். எடை குறைப்பில் மெட்டாபாலிசம் அப்படிங்கிறது உடலில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான செயல். இது நாம் சாப்பிடக்கூடிய உணவு சக்தியாக மாற்றுகிறது. இதனால் அஜீரண கோளாறு இல்லாமல் உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உடல்ல சேரவும் ஆரம்பிக்கும். ஏலக்காய் பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோய்கள் போன்ற உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு மிகவும் நல்லது. இது பார்த்தீங்கன்னா இதய ஆரோக்கியத்திற்கு நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் ஆனது உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கும். உடலில் கொலஸ்ட்ரால் அளவு அதிகரிப்பது இதய செயல்பாட்டை பாதிக்க செய்யும். கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கவும் நிர்வகிக்கவும் உதவி செய்து உணவுகளில் இந்த ஏலக்காயும் ஒன்று. தங்களுடைய இரவு உணவுகளுக்கு பிறகு ஒரு ஏலக்காய் மென்று சாப்பிடுவது இதய ஆரோக்கியம் மேம்பட உதவி செய்யுங்க. வாய் புத்துணர்ச்சியாக வைத்திருக்க மவுத் வாஷ் பயன்படுத்துறீங்க அப்படின்னா நீங்க அதற்கு மாற்றாக ஏலக்காயை சாப்பிடலாம். இது செயற்கை மவுத் வாஷை விட இயற்கையானது, ஆரோக்கியமானதுங்க. ஏலக்காய் வாயில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களை அழிக்கும் ஆன்டி பாக்டீரிய குணங்களை கொண்டிருக்கிறது. இதனால் வாய் துர்நாற்றம் நீங்கி சுவாசம் புத்துணர்ச்சியாகவே இருக்கும். வாய் சுத்தமாக வைத்திருக்க இயற்கையான சூயங்கள் போல் ஏலக்காய் உதவி செய்து ஏலக்காயை மென்று சாப்பிடுவதன் மூலமாக இந்த மாற்றங்களை உங்களால் உணர முடியும். உடல் கழிவுகள் சிறுநீர் வழியாக வெளியேற்றப்படுகிறதுங்க. சிறுநீரை அதிகரிக்க செய்யக்கூடிய உணவுகளில் ஏலக்காயும் ஒன்று. ஏலக்காய் சிறுநீரை அதிகமாக்கும் டையூரெட்டிக் தன்மை கொண்டிருக்கிறது. இதனால் உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் வெளியேற்றப்படுது. கழிவுகள் சிறுநீரகங்களில் தேங்காமல் வெளியேற்றுவதால் சிறுநீரகங்களும் சுத்தப்படுவதால் தொற்றுக்கள் இல்லாமல் வைக்கவும் செய்கிறது. சிறுநீரகங்களின் ஆரோக்கியம் கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது. இதனால் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியமும் மேம்படுகிறது. சளி அதிகமாக இருந்தால் சுவாசிக்க கடினமாக இருக்கும். குறிப்பாக இரவு நேரங்களில் அசௌகரியமாகவே இருக்கும்.
ஆனால் சுவாச பிரச்சனை இருக்கிறவங்க ஜலதோஷத்தை வெளியேற்ற தினமும் ஒரு ஏலக்காயை மென்று சாப்பிடலாம். இந்த முறை சளியை வெளியேற்ற உதவுகிறது. தொண்டையில் ஏற்படக்கூடிய எரிச்சலையும் குறைக்கிறது. இதனால் காற்று நன்றாக உள்ளே சென்று வெளியே வர முடியும். இதனால் இருமல், நெரிசல் மற்றும் சுவாசிக்கிறதுல சிரமம் போன்றவற்றை நம்மளால் தவிர்க்கவும் முடியும். ஏலக்காய் செரிமான நொதிகளை தூண்டுகிறது. இதனால் வயிற்று உப்பீசம், அசிடிட்டி மற்றும் வாயு தொல்லையை குறைக்க செய்யும். சாப்பிட்ட பிறகு ஏலக்காயை சாப்பிட்டா உணவு எளிதில் செரிமானம் ஆகும். வயிற்று பிரச்சனைகளுக்கு இது ஒரு சிறந்த இயற்கை வைத்தியம். இரவு நேரங்களில் அஜீரணம் தாமதமாகிறது. அஜீரண கோளாறால் சரியாக உணவை சாப்பிட முடியவில்லை என்று நினைக்கிறவங்க உணவுக்கு பிறகு ஏலக்காய் சாப்பிடுவது செரிமானத்தை மேம்படுத்துது. இரவு நேர தூக்கமின்மை பிரச்சனை கொண்டிருக்கிறவங்க இரவு உணவுக்கு பிறகு ஒரு ஏலக்காய் மென்று சாப்பிடுவது தூக்கத்தை வர செய்யும். ஏலக்காயினுடைய அமைதிப்படுத்தும் பண்புகள் நரம்புகளை தளர்த்த உதவுகின்றன. இது மன அழுத்தம் மற்றும் பதட்டத்தை குறைக்கிறது. இது தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்துகிறது. தூக்கமின்மைக்கு மாத்திரை வேண்டாம். இயற்கையாக பக்க விளைவுகள் இல்லாமல் இவை தூக்கத்தை வர வைக்குங்க. அதே மாதிரி சாப்பிட்ட பிறகு ஏற்படக்கூடிய அஜீரண பிரச்சனைகள், நெஞ்செரிச்சல் போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஏலக்காய் ஒரு எளிய தீர்வாகவே இருக்கும். இது வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மையை பார்த்தீங்க அப்படின்னா குறைச்சி உடனடி நிவாரணத்தை அளிக்கிறது. ஏலக்காய் காரத்தன்மை கொண்டது. அதனால் அமிலத்தன்மையை சமன் செய்கிறது. சாப்பிட்ட பிறகு ஏற்படக்கூடிய அசௌகரியத்தில் இருந்து விரைவான நிவாரணத்தை அளிக்கிறது. நெஞ்செரிச்சல், அவதியால் இரவு நேர உணவை தவிர்க்கிறவங்க இந்த ஏலக்காயை உணவுக்கு பிறகு சாப்பிட்டு வரீங்க அப்படின்னா நெஞ்செரிச்சல் கட்டுப்படுவதை உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏலக்காய் மிகவும் நல்லது. ஏலக்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையவே இருக்கிறதுங்க. ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் அளவை சீராக வைக்க ஏலக்காய் உதவி செய்கிறது. ஏலக்காய் ஒரு மசாலா பொருள். இந்த சமையலில் சேர்க்கறதுனால பக்க விளைவுகள் இல்லை அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி ஏலக்காய் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மையை நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு இதுவாகிறது. அதே மாதிரி பற்களுக்கான நன்மையை இந்த ஏலக்காய் நமக்கு வழங்குகின்றது அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த ஏலக்காயை தினமும் நாம் ஒரு ஏலக்காய் அப்படின்ற மாதிரி நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிகுந்த நன்மை நமக்கு கிடைக்க பெறுங்க. நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏலக்காய் எளிதில் கிடைக்கக்கூடியது அப்படின்னாலும் செரிமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த ஏலக்காய் நன்மையை ஏற்படுத்துது. ஏலக்காயில் இருக்கக்கூடிய நறுமணமிக்க உட்பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதிகம். அதனால் இவை செரிமான நொதிகளின் செயல்பாட்டை தூண்டும். அதனால் வயிறு நிறைய உணவை உட்கொண்ட பின்னரோ அல்லது எண்ணெயில் பொரித்த உணவுகளை உட்கொண்ட பின்னரோ நீங்கள் இந்த செரிமான மண்டலத்தின் செயல்பாடு சிறப்பாக இருக்க ஒரு ஏலக்காயை வாயில் போட்டு மென்று சாப்பிடுங்க. அதே மாதிரி இரத்த சர்க்கரையை குறைக்கக்கூடிய அளவுக்கு ஏலக்காய் வாய்க்கு நல்ல புத்துணர்ச்சி அளிப்பதற்கு மற்றும் செரிமானத்தை சீராக்குவது மட்டும் இல்லாமல் இரத்த சர்க்கரை அளவையும் கணிசமாக குறைக்க உதவும். ஆய்வு ஒன்றில் ஏலக்காயை அதிக கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவுகளுடன் சேர்த்து நாம் இதை சாப்பிடும்போது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா எளிதில் நமக்கு சர்க்கரை அளவை குறைந்திருக்கிறது தெரியுங்க. அதே மாதிரி ஏலக்காயில் காணப்படக்கூடிய செரிமான பிரச்சனைகள் தீர்க்க செய்யக்கூடிய ஒரு மருந்தாகவே ஏலக்காய் இருக்க பெறுகின்றது.